ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த ஏரியாவில் ஒரு செப்பல் கடை இருக்கு. இன்னி வரைக்கும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்போ ஈவினிங் போனாலும் அந்த இடத்துல ஒரு 10 பேர் 20 பேராவது செப்பல் வாங்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் இருக்கு, கடை பேர் வேண்டாம். ஆனால் ஏன் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாரும் கண்டிப்பாக தெரியும். என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வந்து 10,000 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் 10லன்னு ஓடுறாங்க. ஒரு மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம்னாலும் 10லன்னு ஓடுறாங்க. ஒருத்தவங்க எனக்கு 5,000 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுட்டேன்றவங்களும் வேலை செய்ய இன்னும் சம்பாதிக்காக ஓடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் கண்டென்ட். அதாவது என்னன்னா மைண்ட் செட் தான் டிஃபரன்ஸ். நான் அது வேலை செய்ய வேணா 2,000 கோடி ரூபா சேர்த்து வச்சிட்டிங்கன்னா வேலை செய்ய வேணாம்னு சொல்லல. பட் என்கிட்ட இருக்குன்னு தெரிய ஓடும். ஏன்னா 60 வயசுல 65 வயசுல பார்த்தீங்கன்னா அதை தேடி ஓடி ஓடி மைண்ட் செட் தான் ரீசன். அதில் ஒரு விதமான ஹார்மோன் செக்ரேட், அதில் ஒரு விதமான ப்ராப்ளம் வருது ஜென்ரலாக. அதாவது என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி, எப்போ வந்து ஒரு ஏக்கத்திலே இருக்கவங்க ஒரு நோய் வர மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் ஓடிட்டே இருக்கீங்க. அதாவது பி சாட்டிஸ்ஃபைட், பி கண்டென்ட். ரொம்ப பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணல. பட் சின்ன டெக்னிக் என்னன்னா,